திருமணம் என்பது தேவையில்லாத ஒன்று. ஆணும் பெண்ணும் நினைத்தால் சேர்ந்து வாழலாம். திருமணம் ஆகாமலும் குழந்தை பெற்றெடுக்கலாம். குழந்தை பெற்றெடுப்பதற்கும் திருமணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்கு, தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அதாவது வரலாறு மறைக்கப்படக்கூடாது. வரலாறு பசங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இருக்கிற தலைமுறை கண்டிப்பாக வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு. சமூக விலங்காக இருக்கின்ற மனிதன் தனியாக வாழ இயலாது, தனியாக வாழ முடியாது. நீங்கள் லீவ் டுகெதராக இருந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, லீவ் டுகெதரில் இருந்து கல்யாணம் பண்ணாமல் ஒரு குழந்தை பிறக்குன்ற போது நீங்கள் எல்லாம் 1000 சொல்லலாம், என்ன வேணா பண்ணலாம். மேன் இஸ் ஏ சோஷியல் ஆனிமல். லீவ் டுகெதரில் இருந்தேன், பிறந்தது குழந்தை, ஹஸ்பண்டு கிடையாது அப்படின்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. அந்த குழந்தை வளர்ந்து அது வரும்போது அதனுடைய எதிர்காலத்தில் உங்கள் அப்பா பேர் என்னன்னா என்ன சொல்லுவீங்க? சொசைட்டி ஸ்பாயில் தான் ஆகும். இதை ஸ்பாயில் பண்ணுறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது, அதுதான் எஸ்ஜிபிடி. ஏன் ஆம்பளை பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி வானவில் என்கின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேமிலியாக இருக்கக்கூடாது, குழந்தைகள் பிறக்கக்கூடாது, அப்படியே குழந்தைகள் பிறந்தாலும் அது தருதலையாக இருக்க வேண்டும். வணக்கம், நான் உங்கள் வழக்கறிஞர் நாராயணன். சமீபத்தில் திவ்யா சத்யராஜ் அவர்கள் கூறிய சில கருத்துக்கள் பரபரப்பாக ரொம்ப பேசும் பொருளாக இருக்குது. அதை பற்றி கூறலாம் என்று தான் இந்த காணொலி. திவ்யா சத்யராஜனே உங்களுக்கு தெரியும், அவர் ஒரு வில்லன் நடிகராக 100வது நாள் அறிமுகமாகி நிறைய கதாநாயகன் பாத்திரத்தில் நடித்து நல்ல ஃபெமிலியர் ஆகி நல்ல ஒரு நடிகர்னா இவரை மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிற அளவு பேர் வாங்கின நடிகர் தான் சத்யராஜ். அவருடைய டாட்டர், அவங்களுடைய மகள் தான் இவங்க திவ்யா. அவங்க இப்போ ஒரு கருத்து கூறினது என்ன சர்ச்சையாச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருமணம் என்பது தேவையில்லாத ஒன்று. ஆணும் பெண்ணும் நினைத்தால் சேர்ந்து வாழலாம். திருமணம் ஆகாமலும் குழந்தை பெற்றெடுக்கலாம். குழந்தை பெற்றெடுப்பதற்கும் திருமணத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. இதை நான் ஆதரிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. அவங்க பேசினதில் நெட்டிசன்கள்லாம் ரொம்ப கோவப்பட்டு பல கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சில ஊடக வாயிலாகவும் சில யூடியூப் சேனல்லையும் இதை பற்றி நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிவி சேனல்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கருத்தை அவங்க சொல்லலாமா அப்படின்ற ஒரு சாராரும், இல்லை அவங்க சொன்னதை ஓரளவு ஏற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சிலரும் கூறியிருக்கின்றார்கள். அவங்க கூறிய கருத்து உண்மைதானா, இல்லை நம்ம ஏற்றுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்போ இருக்கிறோமா அப்படின்னு பேசலாம் என்பதற்காகத்தான் இந்த காணொலி. அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, எப்படி வேணா வாழலாம், திருமணம் ஆகாமலும் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற கருத்து தமிழ்நாட்டில் நம்மளால் ஏற்றுக்க முடியாதுங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் இருக்குது, தமிழர்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க, உங்கள் சங்ககால நூலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் ஒருவனுக்கு ஒருத்தி அதுதான் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இன்பிட்வீன் வந்த தலைமுறைகளில் சில மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு இந்த முகலாய படையெடுப்புகள் அதெல்லாம் வந்தது பாருங்க. அதுக்கப்புறமா இந்த அவுரங்கசீப் வந்ததுக்கப்புறம் அக்பர் எல்லாம் இங்கே ஆண்டதுக்கப்புறம், அதாவது முகலாயர்கள் இந்தியர்களை ஹிந்துக்களை ஆண்டபோது பல மாற்றங்கள் ஏற்பட்டு நூல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க இல்லைங்களா. சிலப்பதிகாரம் போல, அகநானூறு, புறநானூறு போல பல நூல்களை எழுதி வச்சதெல்லாம் அவங்க கொளுத்திட்டாங்க. இதை இந்து கலாச்சாரத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது, முகமதியன் கலாச்சாரத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னா அவங்க கொளுத்திட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. அது பழைய வரலாறு, அதை பற்றியெல்லாம் நம்ம இப்போ பேசலை. இப்போது அதுக்கப்புறமா என்ன ஆச்சுனாக்கா, இந்த ஹஸ்பண்ட் சப்போஸ் இறந்துட்டோம்னாக்கா அவங்க கூட சதி என்ற ஒரு பழக்கத்தை கொண்டு வந்துட்டாங்க. அதாவது ஹஸ்பண்ட் இறந்தாலும் பெண்கள் உடனடியாக ஹஸ்பண்ட் எரிகின்ற அந்த தகன மேடையிலே விழுந்து இறந்துடணும் அப்படின்னு நம்ம கொண்டு வந்தாங்க. இதை முதலில் எதிர்த்தவர் ராஜாராம் மோகன் ராய். நான் ஏன் இதை சொல்கிறேன்னாக்கா, 2K கிட்ஸுக்கு கண்டிப்பாக இதை பற்றியெல்லாம் படிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ இருக்க புக்ஸ்லாம் ரொம்ப ஒரு மாதிரி டெக்ஸ்ட் புக்கெலாம் ஒரு மாடிஃபை பண்ணி ஏதோ ஒன்று படித்து பாஸ் பண்ணான்ற மாதிரி தான் இருக்குது. ஹிஸ்ட்ரி, அதாவது வரலாறு மறைக்கப்படக்கூடாது. வரலாறு பசங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ இருக்கிற தலைமுறை கண்டிப்பாக வரலாறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சில விளக்கங்களை கூறலாம் என்று நான் வந்திருக்கின்றேன். இப்போது அந்த இது அவங்க சொல்கிறாங்க இல்லைங்களா,
கணவர் இல்லாமலும் வாழலாம், கணவர் என்பது தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க. லீவ் டுகெதர் இருக்கிறத நான் ஆதரிக்கிறேன்றாங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. லீவ் டுகெதராக இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது, நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் லீவ் டுகெதராக இருந்து ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கல, லீவ் டுகெதரில் இருந்து கல்யாணம் பண்ணாமல் ஒரு குழந்தை பிறக்குன்ற போது நீங்கள் எல்லாம் 1000 சொல்லலாம், என்ன வேணால் பண்ணலாம். மேன் இஸ் ஏ சோஷியல் ஆனிமல். இதை நீங்கள் மறுக்க முடியாத உண்மை. அதாவது மனிதன் என்பவன் ஒரு சமூக விலங்கு. சமூக விலங்காக இருக்கின்ற மனிதன் தனியாக வாழ இயலாது, தனியாக வாழ முடியாது, சமூகத்துடன் சேர்ந்து தான் வாழ வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது இப்போ லீவ் டுகெதர்லேருந்து ஒரு குழந்தை பிறக்குது, அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னு வச்சுக்குவோம். அந்த குழந்தைய கொண்டு போய் 5 வயசு ஆகும்போது இல்லை 4 வயசு ஆகும்போது ஸ்கூலில் சேர்க்கும்போது அந்த இடத்துல கேட்பாங்க இல்லையா, என்னங்க உங்கள் ஹஸ்பண்ட் நேம் எப்படி என்ன அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஒரு கண்டிப்பாக அந்த பேரை கொடுக்கணும் இல்லைங்களா. யார் ஹஸ்பண்ட்னு கொடுப்பீங்க? லீவ் டுகெதரில் இருந்தேன், பிறந்தது குழந்தை, ஹஸ்பண்டு கிடையாது அப்படின்னு கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. இது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ட்ராபேக்காக வரும். இரண்டாவது, நீங்கள் என்ன தான் சொன்னாலும், நீங்கள் ஜாதி இல்லை இருக்குது என்ன எதை வேணா சொன்னாலும், நீங்கள் ஸ்கூலில் போனோன்னா அப்ளிகேஷன் எழுதும்போது முதல்ல நீங்கள் என்ன கேஸ்ட்டுன்னு முதல்ல கேட்குறாங்க, நீங்கள் என்ன ரிலீஜியன்னு கேட்குறாங்க, நீங்கள் என்ன நேஷ்னாலிட்டி அப்படின்னு கேட்குறாங்க. அதில் கேஸ்ட்டு நீங்கள் எழுதணுமா? கேஸ்ட்டு நான் இல்லைன்னு கூட எழுதுறீங்க. நீங்கள் என்ன ரிலீஜன் அதில் எழுதணுமா? எந்த மதத்தை சேர்ந்தவர்கள் என்பது ஸ்கூலில் ஆரம்பிக்கிறாங்க இல்லைங்களா. இந்தியா என்பது மத சார்பற்ற நாடு தான், நான் ஒத்துக்கொள்கிறேன், இல்லைன்னு சொல்ல முடியவில்லை. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் எழுதணும் இல்லை. ஜாதி கேட்குறாங்களாங்க, நீங்கள் ஸ்கூலில் போய் குழந்தைய சேர்க்கும்போது ஜாதி கேட்குறாங்களே, நீங்கள் செட்டியாரா, முதலியாரா, நாயக்கரா, இல்லை ஐயரா, ஐயங்காராங்கிறது அதில் கேட்குறாங்க. அதில் வேறு பிசியா, ஓபிசியா, எம்பிசியா, எஸ்சியா, எஸ்டியான்றது நீங்கள் ஸ்கூலுலேயே சொல்ல வேண்டியிருக்குங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் லீவ் டுகெதரில் இருந்தீங்கன்னாக்கா என்னென்னு போய் சொல்லுவீங்க? நீங்கள் என்ன காஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க? நீங்கள் சொல்ல முடியாதே. ஹஸ்பண்ட் நேமே இல்லாமல் என்னன்னு கொடுப்பீங்க? அந்த குழந்தை வளர்ந்து அது வரும்போது அதனுடைய எதிர்காலத்தில் உங்கள் அப்பா பேர் என்னன்னா என்ன சொல்லுவீங்க? அதனால தான் தமிழன் என்ன பண்ணான், அம்மா வீட்டில் சேர்ந்தவர்களும் அப்பா வீட்டில் சேர்ந்தவர்களும், அதாவது ஒரு பையன் வீட்டை சேர்ந்தவர்கள் பொண்ணு வீட்டை சேர்ந்தவர்கள் 2 பேரும் கலந்து ஆலோசனை பண்ணி ஒரு திருமணத்தை நிர்ணயித்தார்கள், திருமணத்தை நிச்சயித்தார்கள். 2 பக்கம் இருப்பவர்களும் ஒரு நாள் கூடி ஒரு மண்டபம் எடுத்தோ இல்லை அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணி திருமணம் பண்ணி வச்சாங்க. இப்போ இந்த திருமணத்துக்குள்ள ஏதாவது சண்டை சச்சரவுகள் வந்ததுனாக்கா 2 வீட்டுக்காரர்களும் பேசி, பையன் வீட்டும் பொண்ணு வீடும் பேசி அவங்களுக்கு சமாதானப்படுத்தி அந்த தம்பதியை வாழ வைப்பதற்கான முயற்சி எடுப்பாங்க. அது பல பேர் வாழ்வாங்க. இல்லை அதே மீறி போன ரொம்ப சில இது பிரிவதற்கான சில சாத்தியக்கூறு இருக்கு. ஆனால் அந்த குழந்தை வளரும் போது இவர் தான் தன்னுடைய அப்பா என்பதை தெரிந்து அந்த குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கும். அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. இதனால இந்த மாதிரி லீவ் டுகெதர்ல இருந்தாங்கனாக்கா சொசைட்டி ஸ்பாயில் தான் ஆகும். இதை ஸ்பாயில் பண்றதுக்குன்னே ஒரு கூட்டம் இருக்குது, அதுதான் எஸ்ஜிபிடி. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்க மேபி சத்யராஜோடைய மகளுக்கு இது தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் வாழ்கின்ற சொசைட்டி வேற, மிடில் கிளாஸ் வாழ்கின்ற சொசைட்டி வேற. அவங்க சொல்றாங்கனாக்கா அவர்கள் ஒரு மேல்தட்டு மக்கள், அவங்களுக்கு பரம்பரையாக வேலைக்கே போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து வாழ்வதற்கான வசதி வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் நார்மலாக எடுத்துக்கோங்க, ஒரு மிடில் கிளாஸில் ஒர்க் பண்ணுற ஒரு லேடி இந்த மாதிரி திருமணம் எனக்கு வேண்டாம், திருமணம் கடந்த உணவு, இந்த மாதிரி சில பாயிண்ட்ஸ் இங்கே பேசிக்கொண்டு வாழ்ந்தாங்கனாக்கா அவங்க காலையில் எழுந்து ஒரு வேலைக்கு போயிட்டு பஸ்லேயோ இல்லை ஒரு 2 வீலர்லேயோ போயிட்டு ஒரு வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு குழந்தைங்களை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு விட்டு மற்ற ஹவுஸ் ஹோல்டு வேலைகள்லாம் அவங்க பார்க்கின்ற பொழுது ஒரு சொசைட்டியோட அவங்க மிங்கிளாக இருக்கணும். அதாவது மேன் இஸ் எ சோஷியல் அனிமல். நான் சொன்ன மாதிரி அந்த பெண்மணி ஒரு சமூகத்துக்குள்ளே தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கின்ற ஒரு பெண்மணியாக இருப்பாங்க. அவங்களுடைய லைஃப் எப்படி ஒரு சந்தோஷம் பட்டதாக இருக்கும் யோசனை பண்ணி பாருங்கள். இது சதி பண்ணணும்னே சிலர் ஊக்குவிக்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாகும். இந்த எஸ்ஜிபிடி அப்படிங்கிறது ஏன் பொம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கணும், ஏன் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படின்லாம் சொல்லி வானவில் என்கின்ற ஒரு கான்செப்டை கொண்டு இது வரைக்கும் அது யூஎஸில் இங்கெல்லாம் தான் ஃபேமஸாக இருந்ததுங்க. அதை இங்கேயும் கொண்டு திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. தமிழ்நாட்டிலையும் கொண்டு திரிக்கிறானுங்க. அவங்களுடைய
முழு எண்ணம் ஃபேமிலியாக இருக்கக்கூடாது, குழந்தைகள் பிறக்கக்கூடாது, அப்படியே குழந்தைகள் பிறந்தாலும் அது தருதலையாக இருக்க வேண்டும் என்பதை ஊக்குவிப்பதற்காக பின்னாடி இருந்து இன்ஸ்டிகேட் பண்ணுகின்ற ஒரு கூட்டம் இருப்பதனால தான் இந்த மாதிரி பேச்சுக்கள்லாம் வருது. நீங்க ஒரிஜினலா தமிழன், இந்தியா, இந்து என்கின்ற ஒரு கல்ச்சரை நீங்க எடுத்து பாருங்க. ஏதாவது ஒரு கல்ச்சர்ல, ஏதாவது ஒரு மதத்துல இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கா? அப்படி சொல்லியிருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். எல்லா மதங்களும் ஒரே மாதிரி போக்க தான் சொல்லுது. ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது இங்க இருக்கின்ற ஒரு பண்பாடு. அதை தான் நம்ம இந்தியா முழுக்க நம்ம ஃபாலோ பண்றோமா கண்டி. நீங்க 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கின்ற ஒரு கண்ட்ரிலேருந்து வந்த கல்ச்சரை இப்போ ஃபாலோ பண்ணோன்னு நினச்சிங்கனாக்கா எதுவுமே முடியாது. நீங்கள் ஃபாரின்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவன்லாம் அப்போ இலத்தழை தாங்க கட்டிகிட்டு இருந்தான். 10,000 வருடங்களுக்கு முன்னாடியே எங்கள் மூதாதையர் நாகரீகமாக இருந்து அவ்வளவு வணிகத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க. கடல் கடந்து போய் வணிகம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. சொசைட்டியில் அவ்வளவு ஒரு சோஷியல் எக்கனாமிக் சிஸ்டமை பாதுகாத்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கின்ற இந்த தமிழ்நாட்டில், இந்த இந்தியாவில் இந்த மாதிரிப்பட்ட இந்த வானவில் போன்ற கொள்கைகள், கணவன் இல்லாமல் வாழலாம், கல்யாணம் பண்ணிக்காமலே வாழலாம் அப்படிங்கிற கொள்கைகளை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. இது இந்த ஜாதியோ அந்த ஜாதியோ, இந்த மதமோ அந்த மதம் என்பதை சார்ந்தது கிடையாது. இது இந்தியாவை சீரழிக்க வேண்டும் என்று பிறர் இன்ஸ்டிகேட் பண்ணுகின்ற அந்த சொசைட்டியினுடைய அந்த தாட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது அதனுடைய தியரிஸ், அந்த தியரியை நம்ம இங்கே கொண்டு ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம்னாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய கல்ச்சர் அழிந்து ஃபாரின்காரன் எப்படி இருக்கிறானோ அந்த மாதிரி தரதல கல்ச்சராக இது மாறும் என்பது கூறி நம்ம கல்ச்சரை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதனால் இது ஏற்றுக்க முடியாது என்கின்ற வாதத்தை நான் வைத்து என் காணொலி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.